ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இப்பிக்ரோஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் எங்க போட்டிருக்கு, அது போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த மான்ஹோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ நடந்து போய்கிட்டு அவனை பார்த்து நினைக்கிறான், இன்னைக்கு நைட்டோட உன்னோட கதை முடிய போகுது. நீ நரகத்தில் போய் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லு. 18 லெவல்ஸ் ஆஃப் ஹெல்லில் 1 மில்லியன் டைம்ஸ் உன்னை நான் போட்டு வரப்பேன். அதுக்கப்புறம் உன்னை நான் ரீஎன்கார்னேட் ஆக்கி ஒரு பண்ணி ஆக்கிடுவேன். அப்போ அந்த முட்டா பையன் பேக்கில் இருந்து சிரிச்சுக்கிட்ட சொல்றா, இவனை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போ. அப்புறம் இவனோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணு. 5th டிபார்ட்மெண்ட்ல காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போக சொல்லு. இவனை யாராலையும் வெளியே எடுக்க முடியலன்னா ஒரு அசாசியன்னு நினைச்சு இவனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்புறம் அதுக்காக நம்ம போஸ் கிட்ட இருந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அங்கிருந்து பேல கட் பண்ணா ஹீரோட வீட்டுல ஹீரோயின் துணி துவைச்சு போட்டுட்டு கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி அங்க இருந்து ஒரு க்ளோத் எடுத்து ஹக் பண்ணிட்டு சொல்றா, இந்த சின்ன டேஸ்ட் போதுமே, என்னால பேலஸுக்கு போய் வேலை செய்ய முடியும். அப்ப முன்னாடி இருக்க வாசல் யாரோ தட்டிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அந்த க்ளோத் அங்க போட்டுட்டு நடந்து டோருக்கு கிட்ட போய்கிட்ட சொல்றா, நான் வந்துகிட்டே இருக்கேன். அப்படியே வந்து ஹீரோயின் டோரை திறந்துட்டு கேக்குறா, நீங்க இங்க யாரை தேடி வந்திருக்கீங்க? அங்க வந்த ஆளுகள் இருந்து ஒருத்தன் கேக்குறா, இதா டிஎன் ஹோங்கோட ஹோமா? அப்ப ஹீரோயின் சொல்றா, ஆமா என்ன விஷயம்? அப்ப அவ ஹீரோயின் முன்னாடி ஒரு ஆணை எடுத்து காட்டிட்டு சொல்றா, ஜெனரல் ஃபியூட்டியானோட அசாசினேஷன்ல உங்களோட ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்டு இருக்காங்க, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால அவனை ஃப்ரீ பண்ணி விடணும்னா காசு எடுத்துட்டு 6th டிபார்ட்மெண்டோட பெர்சனுக்கு வாங்க. இப்போ ஹீரோயின் கடுப்பாய் பாக்குற அவங்கள. அப்போ அந்த ஆணை தூக்கி போட்டுட்டு சொல்றா, ரொம்ப லைட் ஆகாதீங்க, சீக்கிரமா வந்துடுங்க, எங்களுக்கு அங்கிருந்து அனுப்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த கடுப்போட நினைக்கிறா, இந்த 6th டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? கிரைம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, குறைக்க சொன்னேன். ஆனா அது இன்னும் குறையவே இல்லை. தேவையில்லாம இன்ப்ரெஷன் பண்ணி வச்சு இதுல இருந்து பிளாக் மணியை சம்பாதிக்க பாக்குறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெரிய நாய் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியே கடுப்பாய் அந்த கட்டளையை எரிச்சிட்டு நினைக்கிறா, இந்த இம்பீரியல் கோர்ட்டுக்குள்ள இவ்வளோ கேவலமான ஆளுகள் எல்லாம் இருக்காங்களா? அவரோட ஹஸ்பண்டையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆளை தொட்டிருப்பாங்க. அங்க இருக்க எல்லாரையும் துண்டு துண்டா வெட்ட போறேன். அப்படியே ரூமுக்குள்ள வந்து என்னமோ தேடிட்ட நினைக்கிறா. ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்டை சேவ் பண்ணணும், அப்புறம் பேலஸோட விஷயத்த பாத்துக்கலாம். அப்படியே பெட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு பாக்ஸை எடுத்துட்டு சொல்றா, இது போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு சொல்றா, thousands of millions of sound transmission. அப்படியே கையில ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டு சொல்றா, சீக்கிரமா போ. அப்ப அந்த எனர்ஜி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேடா மாறி அங்கிருந்து பறந்து போகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் பேடு நேர வேற எங்கேயோ பேலஸ்குள்ள போகுது. அங்கிருந்து பேனல் கட் பண்ண 6th டிபார்ட்மெண்டோட பெர்சன்ல அங்க ஹீரோ கொண்டு போய் சிறையில போட்டு லாக் பண்ணிட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கத்துக்கிட்ட சொல்றா, லோடு நான் ஒரு தப்பும் பண்ணல. அப்ப ஹீரோட பக்கத்துல இருந்து ஒருத்தன் கத்துக்கிட்ட சொல்றா, லோடு நான் ஒரு அப்பாவிதான், எனக்கு படிக்கவே தெரியாது, அப்போ நான் எப்படி லெட்டர் வரி எனிமி கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்? அப்ப இன்னொரு சைடுல இருந்து ஒருத்தன் சொல்றா, லோடு நீங்க என்ன தப்பா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு கண்ணா தெரியாது, அப்ப நான் எப்படி பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எட்டி பார்க்க முடியும்? இன்னொருத்த ஹீரோட பேக்ல இருந்து அழுதுகிட்ட சொல்றா, லோடு எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்னால என்னோட 2 காலும் போச்சு, அப்ப நான் எப்படி ஆபீசரோட வீட்டுல திருட முடியும்? அங்க ஒருத்தன் வந்துட்டு சொல்றா, ஓ அப்ப இவங்க தானே அந்த பணத்தை கட்ட முடியாதவங்க. அப்படியே ஹீரோ கிட்ட சொல்றா, அவன் உன்னோட ஃபேமிலியால 100 சில்வர் சாரீஸை கொண்டு வர முடியலன்னா நீ இங்கிருந்து வெளியே போற விஷயம் நினைச்சு கூட பார்க்காத. இப்போ ஹீரோ சொல்றா, கவலைப்படாதீங்க சார், என்னோட வைஃப் காசை எடுத்துட்டு வருவா. அப்ப அவ இன்னொருத்தங்கிட்ட சொல்றா, இந்த சின்ன பையன் ரொம்ப ஃபன்னியா இருக்கிறா, இப்ப கோகின் ஹுலோயில இருக்க ஓசியையும் பெண்ணியும் ஹாப்பி ஆகுறதுக்கு என்னால நிறைய விஷயத்த வாங்க முடியும். இப்ப சில நாளுகள்ல அவங்க என்ன தொடர்றதுக்கே விட மாட்டாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிற கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், என்னோட வைஃப் என்ன பத்தி கவலைப்படுமே, நான் இந்த காசு உனக்கு தருது, உன்னை ஞாபகம் வச்சிருக்காக தருதா இருக்கும். அங்க இருந்து ஒருத்தன் சொல்றா, மாஸ்டர் ஷேங் அந்த சின்ன பையனோட வைஃப் வந்துட்டா. அப்ப ஹீரோ என்னது வந்துட்டாளா? அப்ப ஹீரோயின் அங்கிருந்து ஹஸ்பண்ட். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, வைஃப் நீ பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் அந்த லீடர் பையன் தான், டிரான்ஸ்லேஷன்ல ஃபுல்லா குழப்பி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு தப்பா அந்த லீடர் பையன் சொல்றா, டேய் நீ உண்மையிலே அதிர்ஷ்டமானவன், இவ்வளவு பியர்லெஸ் ஆன ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இருக்காங்களா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா நைட்டு பாடிட்டே இருப்பீங்களா இல்லையா? அவ சொன்னது கேட்டுட்டு ஹீரோ கடுப்பா நினைக்கிறா, என்னால இனிமே பொறுத்துட்டு இருக்க முடியாது, ஏதாச்சும் வழி இருக்குதா என்னோட வைஃபுக்கு தெரியாம இவனை இங்கே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு? ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, இல்ல நீங்க கேட்ட சில்வர் சாலீஸ் இருக்கு, இப்ப என்னோட ஹஸ்பண்டை எங்கூட விடுங்க. அப்படியே மனசுல நினைக்கிறா, இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த 6th டிபார்ட்மெண்ட்ல இருக்கானா, என்ன ஒரு அபமானம், இந்த என்டையர் ஷெயின்ஃபன் டைனாசிட்டிக்கு ரொம்ப பெரிய ஒரு அபமானம். இது எல்லாத்தையும் கிளீன் அப் பண்றதுக்கு நேரம் வந்துடுச்சு, உன்னோட ஃபேமிலி ஃபுல்லாவே இங்க இருந்து வெளியேற்றணும். அப்படி நடந்துட்டு ஹீரோயின் அந்த பாக்ஸ் கொடுக்கும் போது இவன் ஹீரோயினோட கையை டச் பண்ணி தப்பா நடந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவனோட கையை தட்டி விட்டுட்டு கேக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப அவன் சொல்றா, நான் உன்னோட ஹஸ்பண்ட் எனிமே கூட இன்னும் கொலாபரேட் பண்ணி இருக்க நிறைய க்ளூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே அவன் மனசுல நினைக்கிறான், இவ்வளவு அருகா இருக்கு இந்த பொண்ணு, இப்ப அவரும் கிடையாத அந்த யூஸ்லெஸை கல்யாணம் பண்ணியிருக்காளா, என்ன ஒரு பைத்தியக்காரித்தனம். ஹீரோயின் கேக்குறா, சரி உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அவன் நக்கலா சொல்றா, என்னோட ஒரு காங்கு பையனா வந்தா அவனை வெளியே வருதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். இதை கேட்டது ஹீரோ அங்க குழந்தை விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, நீங்க உங்களோட சுய லாபத்துக்காக அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரிஞ்ச
உங்களோட மேலதிகாரிகள் எல்லாம் உங்களை பனிஷ் பண்ணணும் பயமா இல்லையா? அப்ப அங்க இருக்க அந்த லீடர் பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, என்னது பயமா? நான் யாரை பார்த்து பயப்படணும்? ஹீரோயின் சொல்றா, உனக்கு பயம்னு ஒண்ணு இருந்தா அவனை சீக்கிரமா வெளியில விட்டுரு. அப்ப அவ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஆனா எனக்கு மேலே இருக்க மேலதிகாரி என்னோட அங்கலாச்சு, அப்ப நான் எதுக்காக பயப்படணும்? அப்ப இவன் சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் ஹீரோ ஒரே மாதிரி நினைக்கிறா. என்னால தாங்கவே முடியல. என்னோட ஒய்ஃபை இப்படி புள்ளி பண்றதா? என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் இந்த பீஸ்ட துண்டு துண்டா வெட்டணும். அப்புறமா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். என்னால இனிமே பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்படியே ஹீரோயின் கையில பவர் கேதர் பண்ணிட்டு, இவனை இவ்வளவு சீக்கிரமா சாக விடக்கூடாது, இவனை உயிரோட வச்சிருக்கணும். என்னோட இந்த ஹார்ட் பர்னிங் பிளாமால அங்க ஹீரோ நினைக்கிறா, அவனை உடனடியா சாக விடக்கூடாது, அது அவனுக்கு கொடுக்குற ஒரு சீப்பான பனிஷ்மெண்ட். போன்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ற பவரை யூஸ் பண்ணி அவனோட உடம்புல இருக்க எல்லா போனையும் உருக்கணும். அப்புறம் அவனோட அழுகான உடம்பு வச்சு ஒரு பூலை ரெடி பண்ணணும். அப்ப அவன் சாவு பயம் என்னன்னு தெரிஞ்சுப்பா. அப்ப அங்கிருந்து ஒரு வாய்ஸ், யாரு இங்க ரொம்ப திமிரோட நடந்துட்டு இருக்குது? இந்த 6 டிபார்ட்மெண்டோட லோவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த லோவை பிரேக் பண்ண பாக்குறீங்களா? இன்னும் உன்னோட கண்ணுல கிண்டத்தோட லோ இருக்குதா? அப்ப இந்த லோ எம்ப்ரஸுக்கும் பொருந்தாதா? அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு நடந்து வந்துகிட்டே இருக்கா. உன்னை பார்த்துட்டு அந்த லீடர் முட்டா பையன் கத்திக்கிட்டே சொல்றா, டேய் யாரா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த 6 டிபார்ட்மெண்ட் உள்ள வந்திருப்ப? அங்க வந்தவன் கூட இன்னொருத்தனும் இருக்கா. அவன் கடுப்பாய் ஃப்ரெண்டில நடந்து வந்து இந்த லீடர் பையனோட காது மேல ஒன்னு கொடுத்துட்டு சொல்றா, கேடு கட்டவனே, உனக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இப்ப அந்த அடி வாங்கிட்டு கேக்குறா, அங்கள் நீங்க இப்ப எதுக்காக என்ன அடிச்சீங்க? இப்ப இன்னும் அவனோட காது மேல கொடுத்துட்டு அந்த ஆள் சொல்றா, கேடு கட்டவன, உன்னோட நாய்க்கண்ணன குருடா, சீக்கிரமா முட்டி போடு. அப்ப அவன் முட்டி போட்டு பயந்துகிட்டே சொல்றா, லோட் என்ன மன்னிச்சிடுங்க, லோட் எனக்கு உயிர் பிச்சை தாங்க ப்ளீஸ். அந்த அங்கிள் 2 மீதி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சொல்றா, வாய மூடுறா குப்பை. அப்ப அவனை போட்டு செமையா வெளுத்து வாங்கிட்டு இருக்க பார்த்துட்டு ஹீரோயினும் கையில கேதர் பண்ணி வச்சிருந்த பவரை கேன்சல் பண்ணிட்டு நினைக்கிறா. கரெக்டான நேரத்தை இவங்க வந்துட்டாங்க, அதனால என்னோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகல. அப்ப அங்க வந்து அந்த பிரவுன் ஹேர் சொல்றா, டேய் டைரக்டர் ஷேங், நீ உண்மையில ஒரு பெரிய நாய். இம்பீரியல் கோர்ட் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்களை விசாரிக்க சொன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க பணத்தை சம்பாதிக்க பாக்குறீங்களா? இம்பீரியல் கோர்ட்டுக்கு ரொம்ப அவமானம், இதனால எம்பரஸோட ரெப்புடேஷனே டேமேஜ் ஆக போகுது. இப்படி அவன் கத்துக்கிட்டே சொல்றா, இவங்கள 2 பேரையும் பிடிங்க. அப்ப அந்த அங்களும் அந்த லீடர் பையலும் அழுதுகிட்டே சொல்றா, லோடு நாங்க ஏதாச்சும் தப்பா பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க. அப்ப இவன் திரும்பி ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோயினை கொஞ்ச நேரம் பார்த்து இவன் ஷோக்காய் வந்து மரியாதையோட சொல்றா, நீங்க 2 பேரும் நான் நினைக்கிற ஆளா இருக்காது, பிரச்சனையால ஒரு பேரறிவே உண்டாக்கிடுச்சு, அதனால என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, லோட எங்களுக்கும் மத்த சாதாரண மக்களுக்கும் நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். நல்ல மக்களை டார்ச்சர் பண்ற விஷயம் எம்பரஸோட காலுக்கு கீழே நடந்துட்டு இருக்கு. பீப்புள்ஸ் முருகனும் எல்லா நாளுக்கும் இப்படியே இருக்கணுமா? அப்ப அவன் சொல்றா, நீங்க கவலைப்பட வேணாம், நான் அந்த அங்களையும் 6 டிபார்ட்மெண்டோட லீடரையும் ரொம்ப கடினமா பனிஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த சிட்டில இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஹீரோயின் கொஞ்சம் கடுப்போட கேக்குறா, அவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தானா அது? அப்ப அவன் சொல்றா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், அப்படிப்பட்டவங்களை ரூட்ல இருந்து கட் பண்ணி விடணும். அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ சொல்றா, வைஃப் இந்த ஆளு மாஸ்டர் ப்ரோஃபவுண்ட் இடத்துல இருக்கா, அது மட்டும் இல்ல எம்பரஸோட ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளாவும் இருக்கிறாரு. இவரை பவரை கொண்டு இம்பீரியல் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவங்களுக்கு எதிராக நிக்கிறா. இவர் இப்படி சென்சிபிளா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, அது கரெக்ட் தான், அது நானும் அது நினைச்சேன். அப்பர் பீம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாவும் இல்ல, லோவர் பீம் ரொம்ப க்ரோக்கடாவும் இருக்கு. இப்ப ஹீரோ சொல்றா, வைஃப் அவர் ரொம்ப நியாயமா இருக்கறனால நம்மகிட்ட இருந்து போன காசு திரும்பி கிடைக்குமா? இது நம்மளோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கான காசு. ஹீரோயின் போய் அவங்ககிட்ட மரியாதையோட கேக்குறா, இந்த சின்ன பொண்ணோட ஃபேமிலி கிட்ட இருந்து எடுத்த 100 சாரீஸை திருப்பி தர முடியுமா? எங்களுக்கு கிடைச்ச இந்த சின்ன பொண்ணு என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடத்தோடு இருப்பேன். இப்ப அவன் சொல்றா, இப்படிப்பட்ட ஒரு தப்பு நடந்தனால உங்களுக்கு 2 மடங்கா காம்பன்சேட் பண்றேன். இப்படி அவன் திரும்பி நின்று சொல்றா, டே அங்கிருந்து 200 சாரீஸ் எடுத்துட்டு வா, இந்த ஆட்சியில ஒரு கட்டுப்பாடு இல்லைனால என்னோட சேலரியில நான் கழிச்சுக்கிறேன். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட மரியாதையோட சொல்றா, லோட் ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளவு பண்ணதுக்கு. இப்படியே ஹீரோயின் ஹீரோட கையில பிடிச்சிட்டு கேக்குறா, வா நாம வீட்டுக்கு போலாம். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோட வீட்டுக்குள்ள அங்க ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறா, வைஃப் நீ ரொம்ப பயந்துட்டயா? நீ கிட்டத்தட்ட அந்த பீஸ்ட்னால இறந்துருப்ப. ஹீரோயின் சொல்றா, என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பக்கத்துல இருக்கும் பாரு, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. செங்டியன் ஹோங் உன்னோட ஃபேமிலி பினிஷ் ஆக போகுது. அப்ப ஹீரோ சொல்றா, வைஃப் இந்த டிசாஸ்டர்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமா? ஹீரோயின் சொல்றா, சரி எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது? ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான வழி இருக்கா? அப்ப ஹீரோயினை பிடிச்சு பச்சைக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டா. பின்ன அங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. அப்ப ஹீரோயினுக்கு டாட்டா கொடுத்துக்கிட்டே சொல்றா, வைஃப் நான் ஸ்டோருக்கு போக போறேன், ஹீரோயின் அங்கிருந்து சீக்கிரமா போயிட்டு வாங்க. இப்ப ஹீரோ வெளியில வந்துட்டு சொல்றா, நல்லது, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ற வேலை ஷங் ஃபேமிலியை ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்றதா. அப்படி ஒரு இடத்துல வந்துட்டு சொல்றா, அந்த சின்ன ஆண்டிக்கு இவ்வளவு பெரிய மனுஷனை எப்படி வாழ முடியும்? மேல இவ எவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு திருடி இருப்பா, எதுக்காக இந்த நேரத்துல இந்த டோருக்கு ஒரு கார்ட்ஸும் இல்ல? அப்படி நினைச்சிட்டு ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு எங்க ஃபேமிலியோட ஹாலுக்குள்ள வந்துட்டா. இந்த ஹாலுக்குள்ள வந்துட்டு ஹீரோ சொல்றா, அங்கிருந்த ஆளுகள் எல்லாம் எங்க போச்சு? இதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி நல்ல ஒரு வீடியோலாம் பார்க்கலாம்.